அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தே வள்ளலூர் மரடி வாழ்கவன். திருச்சிற்றம்பலம் தில்லைவாழம்பலம் நம பார்வதி பஜ அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட புத்திரைவா போற்றி. அன்பார்ந்த என் உலகத்தமிழ் பெருமக்களே, என் உயிரினும் மேலான என் சிவ சொந்தங்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இப்போ நான் என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி காளி மகாத்தை பற்றி பேசுகிறோம். காளிக்கு தேவையான மூலக்கூறுக்கள் இருக்குது. காளியை வரவழைக்கிற அந்த சக்தியை வரக்கூடிய ஆற்றல் பிரபஞ்சத்தில் இருக்குது. காளி பிரபஞ்சத்தில் இருக்குது. தேவலோகத்தில் எந்திரம் இருக்கிறான். அவன் பூலோகத்தில் வந்தால் அந்த அவனுடைய சாபத்தை ஒழிச்சிட்டு போனான். மதுரையில் கடம்பாவனம் என்ற ஒரு வனத்தை உற்பத்தி பண்ணி சிவனை வழிபாட்டு அவன் முக்தி அடைஞ்ச இடம் தான் மதுரை வழிபாட்டை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்திரர் பூஜை பண்ண இடம் தான் அது, கடம்பாவனம்னு பேர். அதேமாரி மேலோகம்னா வெட்டவெளியாக இருக்கிற வெட்டவெளியில் அவங்களுக்கு அந்த செடி கொடி அதெல்லாம் அதை விட வெட்டவெளி வெறும் ஒளி உலகமாக தான் இருக்குமே தவிர வத்தது பிறவான சாகாவரம் எப்பயுமே உயிரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இறப்பு பிறப்பு என்பது எதுவுமே கிடையாது. வெட்டவெளியில் சூட்சம் போடணும். அதாவது வெட்டவெளின்னா சாயா புருஷன் ஒன்று பேசிக்கிறோம். ஒரு தத்துவத்தை சாயா புருஷன் என்பது இப்போ சாய்பாபான்னு சொல்கிறோம்ல, அவர் யார் வேறு ஒன்று சாயா புருஷத்தை தத்துவம் 12 வருஷம் தன்னுடைய பயிற்சி பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் கலந்தவர் தான் சாயா புருஷன். அதேமாதிரி வள்ளலார் ஜோதி உடலாக, அதாவது ஞான உடலாக பெற்றவர். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட தன்னுடைய உடலாக பிரபஞ்சமும் அவர் உடம்பு ஒன்றா ஆக்கணும். அதாவது நம்ம உடம்புல 3 உடம்பு, சுல உடம்பு, சூட்சம உடம்பு, காரணம் 3 உடம்பு இருக்குது. இது சுலம் இப்போ இருக்கிறது. சூட்சம உடம்பு வெட்டவெளியில் நம்ம பார்க்கணும்னு கேட்டால் ஒரு பௌர்ணமிக்கு நல்லது சூரிய உதயமாக நேரத்திலோ இல்லை பௌர்ணமியில் தான் பெஸ்ட்டு, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். ஒரு வெட்டவெளியான சமமான தரையில் நின்றுங்கன்னு நாம் நிழல் நம்ம தலை இருக்குது, காலிலேருந்து இங்கே தரைக்கு அதை ஒரு இத்தனை தரம் பார்க்கணும் ஒரு விதி இருக்குது. அதை பிறகு பார்த்தோன்னா சாயா புருஷன் பேர். அதை பார்க்க ஒரு 12 வருஷம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 12 வருஷம் பார்க்கணும். 12 வருஷம்னா 1000 பிறையை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா அந்த சாயா புருஷத்தை அப்படிப்பட்டவர் தான் சாய் பாபா. அதுக்கு தான் சாயின்னா நிழல், பாப்பா அடுப்பு வேணும் இல்லை, அவர் பேராக தான் சாயின்னு வச்சுக்கிறாங்க. அவர் மதத்துக்கு அப்பால்பட்டவர். இந்து மதம் முஸ்லீம் மதத்துக்கு அப்பால். ஆனால் பிறப்பு முஸ்லீம் சொல்கிறாங்க. அது உண்மையாக போயான்னு அடியனுக்கு தெரியாது. எனக்கு தெரியாத பற்றி தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் பெரிய மகான், எல்லா மக்களும் போற்றக்கூடிய, உலக மக்கள் அனைத்து பேரும் போற்றக்கூடிய ஒரு மகான் யாருன்னா சாய் பாபா. அந்த சாயா புருஷ தத்துவம் தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே நிறைய பேர் பண்ணிக்கிறேன். அப்போது அந்த நம்ம நிழல் உடம்பு சூட்சம உடம்பு நம்ம மாடோம்னா அந்த சூட்சம உடம்புல டச் பண்ணோன்னா இந்த ஜீவ பரிமளம்னு சொல்கிறாங்க. ஜீவ பரிமளம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஜீவ பரிமளம் அப்படின்னா, நம்ம மூலிகை ஒரு மையை அரைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி கொண்டாந்துக்கிறேன். நான் சதுரகிரிக்கு இடையில போனேன். ஆனி மாதம் அமாவாசைக்கு ஒரு கள்ளிப்பட்டின்னு ஒரு ஊர். அங்கே பக்கத்தில் ஒரு மலையில் ஒருத்தர் சித்த வைத்தியர் இருக்கார், பேர் ஈஸ்வரன். அவர்கிட்ட போய் இந்த மூலிகை பற்றி அவர் நிறைய காடெல்லாம் நிறைய சுற்றுறவர். நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது. அவர்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு அந்த மூலிகை வேணும்னு கேட்டால் அவர் ஒரு குறிப்பிட்ட பணம் அமௌண்ட்டு கேட்டார். கொடுத்துட்டு எனக்கு அந்த மூலிகை போய் காட்டலையான்னு கேட்டால், சதுரகிரி மலையை தான் காப்பு கட்டி சாபனிக்கின்ற அவசியம் கிடையாது. சதுரகிரிக்கு மலைக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடு. எப்படி காசிக்கு கரடன் சுத்தாது, பள்ளி சொல்லாது, மாடு முட்டாது, பணம் நாராது, பனைமரம் அங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்களோ, அதேமாரி சதுரகிரி மலையில் மூலிகை எடுத்தோன்னா சாபம் நீக்க வேண்டியல, எதுவும் பண்ணவில்லை. கையில் விபூதி தடைக்குன்னு ஒரு சிவனை நினச்சி அந்த மூலிகை பேரை சொல்லி, எனக்கு நீ இந்த வேலைக்கு தேவைப்படணும், அது எனக்கு உதவியாருன்னு சொல்லி எடுத்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு நண்பர் எடுத்தால் அது ஆலமரத்து புள்ளி ஒரு பேர் நிறையா தெரியும். நிறைய பேருக்கு தெரியும் அதை பற்றி. என் மெய்யாண்டுக்கிற என்கிட்ட இருக்கும் பூரா மை. ஏன்னு கேட்டால் மைன்னா உண்மை, பொறுமை, புரியுதா? உண்மைன்னா உங்ககிட்ட இருக்கிற உள்ள உயிர், பொறாமை, பொறுமை, அப்படியே அந்த மை என்ற வார்த்தைக்கு பூரா ஒரு தனி தத்துவம் இருக்குது. மைன்னா வேறு ஏதோ கருப்பை மையில் வச்சுன்னா அந்த வெள்ளி சூனியம் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மை கிடையாது. வேறு வகையில் மை இருக்குது. அந்த மாதிரி இந்த மை தயாரிக்கிறதுக்கு ஜீவ பரிமளங்கள்னு போட்டுக்கிறாரு. இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஜீவ பரிமளம் இது இயற்கையாக வர்றது. அதாவது தேவதாரு, கோஷ்டம், குங்குமப்பூ, பச்சை கற்பூர மரம், கஸ்தூரி மஞ்சள், சாம்பிராணி, புனுகு, பூனை, கஸ்தூரிமான் எப்படி இருக்குது பாருங்கள். யாராவது பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். கஸ்தூரிமான் தோட்டத்தை பாருங்கள், கழுத மாதிரியே இருக்கும்.
2 பல் இருக்கும் கஸ்தூரி மான். இது வந்து கஸ்தூரி எலி. இது அனைத்தும் இதில் இருக்கிற ஜீவ பரிமாணங்களை எடுத்து அரைச்சி மையா அப்படின்னா பேசும். உன்னாங்கிட்ட எதிர்க்கு இப்போ கண்ணை மூடின்னு வச்சுன்னா உங்களுக்கு எந்த தெய்வத்தை கூடாலும் வந்து போகுது. அப்படி கொண்ட சக்தி வாய்ந்த இந்த ஜீவ பரிமளத்துக்கு உண்டு. அடியான் இப்போ வந்து செய்யறதுக்கு அது ஆயத்தமான வேலை பண்ணியிருக்கிறேன். அது புல்லூரி கொண்டாந்தாச்சு. இந்த மூலிகைலாம் ரெடி பண்ணுறேன். இப்போ ரெடி பண்ணி ஒரு நல்ல நாள் இப்போ வர வாரத்தில் ஒரு பௌர்ணமியோ இல்லை ஒரு அமாவாசையில் பார்த்து ஒரு நல்ல நாள் நம்ம பட்சி நல்லா இருக்கிற அரசனுக்குலாம் பார்த்து அந்த சமயத்தில் பார்த்து இந்த மையை அரைக்க இருக்கிறேன். இந்த மையை அரைச்சி இந்த யார் என்கிட்ட தீட்சை வாங்கும்போது எல்லாருக்கும் இது விநியோகம் கிடையாது. ஒன்று கடைப்பொருள் இட்லி பூரி சாம்பார் இட்லி வடை வைக்கிற மாதிரி கிடையாது. இது மிக உயர்ந்த ரகமான பொருள். இது கிடைக்கிறது கஷ்டம். இருக்குது, மெனக்கிட்டு போகணும். இல்லாத எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. தேடி போய் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து முறையாக கொண்டாடணும். கொண்டாந்து ஆயச்சமாக்கி கல்வத்தில் விட்டு கறிக்கு கூட வந்து என்னென்ன தேங்காய் இதில் வந்து நிறைய பொருள் சேர வேண்டியது நிறையா இருக்குது. ஒரிஜினல் கஸ்தூரி மான், கஸ்தூரி இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. கஸ்தூரி மானுக்கு நாங்கள் எங்கள் சாமி அந்த மதுரை சாமியும் வந்து மைசூர் காட்டுக்கு போய் இந்த கஸ்தூரி மானை பார்த்தோம் நேரடியாக. இதில் பார்த்து பார்க்கறதுக்கு கழுத கலர் தான் இருக்கும். பல் வந்து கோரப்பல் இருக்கும். அதுக்கு பேர் தான் கஸ்தூரி மான். கஸ்தூரி எப்படி இருக்குன்னா உருண்டையாக இருக்கும். அதில் இந்த தேன் மாதிரி, அதாவது ஆட்டுக்கு தொங்குது இல்லை மணி நீட்டாக தொங்கும். அதேமாதிரி கஸ்தூரி மானுக்கு தொங்கும், கழுத்தில் தொங்கும். அது போகம் பண்ணும்போது அருந்துக்கு. அதுதான் கஸ்தூரி மானுடைய கூரை. அதாவது ரொம்ப வாசனை, குப்பைக்கு போய் எத்தனை காலம் தானே மக்காது. இந்த மாதிரி வாசனை திரவியங்களை எடுத்து எந்த மூலிகை எடுத்தாலும் அது மூலிகை கூட வச்சு அரைச்சி மை தயார் பண்ணி ஒன்று கொம்பு சிமிழ், மாட்டு கொம்பில் சிமிழ் செய்யறது இருக்குது, அதில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா வெள்ளி டப்பா அல்லது செப்பு டப்பா இல்லை தங்க டப்பா, இது மாதிரி வச்சா தான் பவர். சாதாரண இதெல்லாம் டப்பாலாம் வைக்கக்கூடாது. அதனால இப்போ சித்தர் காலத்தில் கொம்பில் வச்சுக்கிறாங்க. மாட்டு கொம்பில் வச்சு நல்லா அதில் சிமிழ் மாதிரி கொம்பு செஞ்சு அது உள்ளே வச்சு தான் அதுக்கு மேல் மூடி போட்டு தான் வச்சுக்கிறாங்க. இதை வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், மதுரை வீரன் படத்தை பார்த்தோன்னா கம்பு ஊதுற மாதிரி ஒரு கையில் ஒன்று வச்சுருப்பார். அதே மாதிரி பார்க்க ஏன்னு கேட்டால் அந்த நாளில் இருந்த சில தாந்திரிகம் மாந்திரிகத்தெல்லாம் என்னென்னா கொம்பு சிமிழ், கொம்புனா மாட்டு கொம்பில் தயார் பண்ணுது. அதில் சிமிழ் அந்த மையை வச்சு அரைச்சி எந்த நம்ம விக்கிரகத்தை, எந்த சாமி, எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணுமோ அந்த தெய்வத்தோட மூல மந்திரத்தை குறைஞ்சது 16க்கு கம்மி கூட 16,000 மந்திரத்துக்கு கீழே ஜபம் பண்ணக்கூடாது. ஏன் 16 சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 16 கலை, அமாவாசை முதல் பௌர்ணமி முடிய 16 கலை, பௌர்ணமிலேருந்து அமாவாசை 16, இந்த 16 32 கலைக்கும் இப்போ என்கிட்ட பாட்டு இருக்குது. அகத்தியர் திருவாய் மலர்ந்தருளிய சோடச மாலை என்னும் புக்கு என்கிட்ட இருக்குது. அதை பற்றி நான் போன யூடியூப்பில் பேசிக்கிறேன். அந்த புக்கு எடுத்து அது வந்து ஒரு திதிக்கும் ஒரு பாட்டு, ஒரு திதிக்கு ஒரு நட்சத்திரம், ஒரு பிரசாதம், ஒரு திதிக்கும் ஒரு மூல மந்திரம், அதாவது தியான மந்திரம்லாம் எல்லாமே இருக்குது. இந்த திதி தேவதைன்னு தனியாக இருக்குது. அந்த திதி தேவதை வழிபாடு பண்ணி இந்த மையை வச்சு தினமும் பூஜை பண்ணி வழிபாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 96 நாள், 2 மாதம், 48 96 நாள் இது வந்து பூஜை பண்ணி வச்சு உபயோகம் பண்ணும்போது பக்கா வேலை செய்யும். இந்த மையை தயார் பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம். தேவைப்படும் அன்பர்கள் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளலாம். தீட்சை வாங்கினா தான். சும்மா வந்து நீ எங்கன்னா போய் வேலை தீட்சை வாங்கிட்டு மை கொண்டா அதெல்லாம் தரமாட்டோம். இதை என்கிட்ட வந்து நேரடியாக எந்த தெய்வத்தை தீட்சை வாங்களோ, பாலா, ராஜராஜேஸ்வரி, அப்புறம் வந்து பிரித்தியங்கரா, வாராகி, காளி, முருகர், உச்சிஷ்ட கணபதி, சிவன், மகாவிஷ்ணு, நீ எந்த தெய்வத்தை வேணாலும் தீட்சை வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாங்கிக்கிட்டு கூட இந்த மையம் வாங்கி யூஸ் பண்ணி பூஜை செஞ்சு நீ எந்த பிரயோகம் பண்ணணுன்ற முறையெல்லாம் அடியேன் வந்து உங்கள் வர அன்பர்கிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அதனால் இதை பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டு மை செய்யலாம், ஒன்றும் தப்பு, மை ஒன்றும் இல்லாதில்லை. நாம் புதுசாக பண்ணலை, நம்ம சித்தர்கள்லாம் பண்ணத்தான். நாம் ஒன்றும் திடீர்னு மை தனியாக தோன்றி தானே. நம்ம முன்னோர்கள் சொன்னதை அப்படியே நான் இப்போ வாழையடி வாழையாக பறந்து வந்துக்கணும், அவ்வளோதான். இது போன ஜென்மத்தில் நான் எந்த பிறவி பிறந்தோன்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில் இறைவன் எனக்கு அந்த நான் செய்கிற தொழில் வந்து சிற்பக்கலை, விவசாயம், 2 தான் எங்கள் தொழில். எங்கள் பாரம்பரியம் வந்து குடிமகன் பேர், எங்களுக்கு குடித்தனக்காரன்னு சொல்லுவாங்க. எங்களை வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களா. ஆனால் குடித்தனக்காரன் என்பது குடித்தனம் பண்ணுறவன் வன்னிய. விவசாயம் என்பது எங்கள் தொழில், குலத்தொழில். இதை விட்டுட்டு எங்கள் அப்பா வந்து கட்டட கலைஞர், நான் வந்து சிற்பக்கலை கற்றுக்கணும் இன்றைக்கி 2ம் பண்ணுறேன். கூட வந்து இந்த சிற்பக்கலை மட்டும் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து,
சாமுத்திர லட்சணம், கைரேக, அங்கசாஸ்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுங்கன்னா இதுமா சார்ந்து முதல்ல மந்திரம் தந்திரம் எல்லாமே என்னென்ன வேலையோ அதை போலாம் வர அன்பர்களுக்கு என்னை தேடி வர அன்பர்களுக்கு அதை பற்றி போதனை பண்ணி அதை எப்படி செய்கின்ற செயல்முறை விரிவுபடுத்தி சொல்லி அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி இருந்தால் நம்ம பண்ணணும். ஏன்னா சில பேர் நினைக்கிறீங்க போட உடனே குட்டா உடனே இப்போ நம்ம செல்லில் பேசவே நமக்கு அதெல்லாம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் இல்லை 1 வருஷம் கூட பண்ணணும். இது பண்ணி நான்லாம் வருஷக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேகரம் பண்ணி வச்சு உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இதை உலக மக்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இருக்கிற வரையும் தான் இதை மறுபடியும் எங்கள் பிள்ளைங்க இதை இந்த மாதிரி பேசி உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்களான்றது எங்கள்கிட்ட புக்கு அனைத்தும் இருக்குது. தகவல் கொடுப்பாங்கன்னு இறைவனுக்கு தான் இந்த வெளிச்சம். ஏன்னு கேட்டால் நான் இருக்கும் யாம் பெற்ற என்பம் வையகம் பரவணும் என்னுடைய நான் கற்றுக்கிட்ட மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற முழு ஆதங்கத்தோடு முழுக்க என்னுடைய முழு உணர்வோடு உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். வேணும் என்ற அன்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என் செல்லை என் மொபைலை தொடர்பு கொண்டு கேட்டால் உங்களுக்கு செய்தி தர கடமைப்பட்டுறேன். யந்திரம் பண்ணுறோம், மந்திரம் பண்ணுறோம், ஜபமாலை பண்ணுறோம். அதுக்கு என்ன வசி என்ன வசி என்ன திரி எல்லாம் கிடையாது. என்ன திரி போடணும், என்ன படையல் போடணும், எந்த காலத்தில் பண்ணணும், என்ன பூஜைனே எப்போ இல்லை, எந்த காலம் எந்த நேரம் அது மட்டும் இல்லை. அந்த நேர காலத்தெல்லாம் கரெக்டாக உங்கள் டைரி போட்டு உங்கள் டைரியில் இப்படி தான் பண்ணணும்னு கொடுத்துட்டு உங்கள் செல் நம்பர் வாங்கி உங்களை அப்பப்போ நான் சீண்டிக்கினே கான்டாக்ட் பண்ணிக்கினே இருப்பேன். நீ படைக்கலையா ஜபம் பண்ணுறியா பண்ணலான்னு உங்களை எழுப்பிக்கினே இருப்பேன். இதுதான் என்னுடைய வேலை. எனக்கு வேலை நம்மளுக்கு வயசாகி போச்சு. இப்போ நாம் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. வர அன்பர்களுக்கு நாம் செஞ்சதை இந்த கலை அழிஞ்சு போகக்கூடாது. இந்த கலை மந்திரக்கலை, தந்திரக்கலை, தாந்திரிகம் இது எல்லாம் அழிஞ்சு மறுபடியும் அழிஞ்சு காலம் வருது. இது அழியாது இருக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் அடியன் இதை சிரமேற்கொண்டு இந்த பணியை செய்ய சொல்லி என் குருநாதை காணந்து என் குருநாதை ஆணைப்படி என் மானச குருவாக விளங்கும் வள்ளல் போராமன் திருவருளும் திருவடிகளை போற்றி உங்களை பொதுமக்களாக அழைத்து இந்த பணியை சமர்ப்பித்து உங்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து உங்கள் வாழ்வுக்கு வளமாக வாழ வைக்க அடியன் கடமைப்பட்டு இதை காணும் மெய்யற அன்பர்கள் எல்லோரும் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கை நிலை உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.